சர்வேமென் சேனலை பார்த்து கொண்டு இருக்கும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். பொதுவாக நம்ம எல்லாருக்குமே நாம் மற்றவங்க முன்னாடி ஸ்மார்ட்டாக தெரியணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். ஆனால் நாம் ஸ்மார்ட்டாக தெரிகிற மாதிரி என்ன செய்யணும் அப்படின்னு மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஒரு சில பேர்லாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நாம் ஸ்மார்ட்டாக தெரியணும் அப்படின்னா நாம் நல்லா அழகாக ஸ்டைலாக இருக்கணும், ஒரு இன்டெலிஜென்ட் பர்சனாக நாம் இருக்கணும், அப்போ தான் மற்றவங்க முன்னாடி நம்ம ஸ்மார்ட்டாக தெரியும் அப்படின்னா நினச்சிட்ருக்காங்க. ஆனால் உண்மையை சொன்னோம்னா அப்படிலாம் இல்லை. முதல்ல இன்டெலிஜென்ட்டுக்கும் ஸ்மார்ட்னஸுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போது நான் மற்றவங்க முன்னாடி ஸ்மார்ட்டாக தெரியணும் அப்படின்னா அழகாகவும் இன்டெலிஜென்ட்டாகவும் இருக்க தேவையில்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அப்போ நான் எப்படி மற்றவங்க முன்னாடி ஸ்மார்ட்னஸாக தெரிகிறது, அதுக்கு வழிகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். நான் சொல்ல போகிற சில விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், நீங்களும் மற்றவங்க முன்னாடி ஒரு ஸ்மார்ட்டான பர்சனாக தெரிவிங்க. முதல் விஷயம், சுத்தமாக நம்ம இருக்கணும். இது என்ன விஷயம், நான் தினமும் குளித்து சுத்தமாக தான் இருப்பேன், இதில் ஸ்மார்ட்டாக நம்ம தெரியுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரிவிங்க. நாம் நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகி ஒரு நல்ல நீட்டான ட்ரெஸ்ஸை நம்ம போடணும். ஏன்னா எப்பயுமே வெளி தோற்றத்தை வச்சு தான் நமக்கு மரியாதையே கொடுப்பாங்க. இப்போது ஏங்கிற ஒரு பர்சன் இருக்கார், பிங்கிற பர்சன் இருக்கார். இப்போது இதில் ரெண்டு பேர்த்தில் யார் பார்த்தோன்னே ஒரு ஸ்மார்ட்டான பர்சனாக நமக்கு தெரிகிறாங்க? கண்டிப்பாக பி தான் நமக்கு தெரிகிறாரு. ஏன்னா அவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது. அவர்கிட்ட நம்ம கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் பேசுவோம். ஆனால் உண்மையை சொல்லணும்னா அவர் ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன்லாம் கிடையாது. ஆனால் அவருக்கு நாம் மரியாதை கொடுக்குறோம். ஏன் கொடுக்குறோம்? ஏன்னா அவர் நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்காரு, அதனால் நாம் மரியாதை கொடுப்போம். நாம் என்ன நினச்சிப்போம், அவர் ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன் கூட நம்ம நினைப்போம். ஏன்னா அவர் வெளி தோற்றத்தை வச்சு நாம்ளாக ஒரு முடிவுகள் எடுத்துப்போம். அதனால தான் சொல்கிறேன், வெளி தோற்றம்ங்கிறது ரொம்ப அவசியம். நீங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கெலாம் போகிறீங்களோ கண்டிப்பாக எல்லாருமே உங்களை மதிப்பாங்க. முக்கியமாக ஒரு ஸ்மார்ட்டான பர்சன் மாதிரி நீங்கள் தெரிவிங்க. அதனால் இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். ரெண்டாவது விஷயம், எமோஷ்னலை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க. அங்கே போய் நீங்கள் சேடாக இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? கண்டிப்பாக பார்க்குறவங்க எல்லாருமே ஏன் இவங்க ரொம்ப சோர்வாக இருக்காங்க, ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சா அப்படின்னு நிறைய பேர் உங்களை ஒரு பரிதாபமாக பார்ப்பாங்களா இல்லையா? இதுவே அங்கே இருக்கவங்க கூட நீங்கள் நல்லா பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே அவங்க கூடயும் வந்து பேசுவாங்க. அப்போது அந்த இடத்துல ஒரு ஸ்மார்ட்டாகவும் நீங்கள் தெரிவிங்க. உங்களுக்குள்ள என்ன தான் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை நீங்கள் வெளியில் காட்டக்கூடாது. அதாவது ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் உங்களுக்கு என்ன தான் கோபம், வருத்தம் இதெல்லாம் மனசில் இருந்தாலும் நீங்கள் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே போய் நீங்கள் ஒரு வருத்தமோ கோபமோ அப்படிலாம் காமிக்காமல் ஒரு நல்ல ஒரு சிரிச்ச முகத்தோடையே நீங்கள் இருங்க. ஒரு ஹாப்பி மைண்டடாக நீங்கள் இருக்கும்போது தான் மற்றவங்க கண்ணுக்கு நீங்கள் ஒரு ஸ்மார்ட்டான பர்சனாக தெரிவிங்க. அதனால் நான் முதல் விஷயம் ஒன்று சொல்லியிருப்பேன், நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணுங்கன்னு. இப்போ ரெண்டாவது விஷயம், ஒரு ஹாப்பி ஃபேஸோடு இருங்க. அடுத்தது மூணாவது விஷயம், பாசிட்டிவ் மைண்டோடு தான் நீங்கள் எப்பயுமே இருக்கணும். நீங்கள் எப்பயுமே ஒரு நெகட்டிவாகவே திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா அது கூட உங்கள் முக பாவனை மற்றவங்களுக்கு நீங்கள் சேடாக இருக்கிற மாதிரி காமிச்சிடும். இதுவே நீங்கள் நல்ல கான்ஃபிடெண்ட்டாக நல்ல பாசிட்டிவ் திங்கிங்கோடு நீங்கள் இருக்கும்போது உங்களோட முகம் பார்க்க ஒரு பொலிவோடு இருக்கும். அதனால் நாம் எந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் நம்ம வச்சுக்கிறோம் அதுவும் ரொம்ப முக்கியம். நீங்கள் தனிமையில் இருக்கும்போது வேணால் உங்களுக்கு ஏதோ கோபம் வந்துச்சுன்னா கோபப்படுங்க, இல்லை வருத்தம் வந்துச்சுன்னா வருத்தப்படுங்க. ஆனால் மற்றவங்க இருக்கும்போது அந்த மாதிரிலாம் நீங்கள் படாமல் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் எமோஷ்னலையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஒரு பாசிட்டிவ் மைண்டோடு நீங்கள் இருக்கணும். ஏன்னா இது எல்லாமே ஒரு ஸ்மார்ட் பர்சன் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள். இப்போது பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்களேன், அவங்களுக்கு நிறைய டென்ஷன் இருக்கும், நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஆனால் வெளியில் பார்க்கும்போது ஒரு ஸ்மார்ட்டான பர்சன் மாதிரி தெரிவாங்க. அதற்கு காரணம் அவங்க எமோஷ்னலை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஒரு பாசிட்டிவ் மைண்டோடையும் ஒரு ஜாலி மைண்டோடையும் அவங்க இருக்கிறதுனால தான் அவங்கள பார்க்கும்போது ஒரு ஸ்மார்ட்டான பர்சன் மாதிரி தெரிகிறாங்க. அதனால் நான் சொன்ன இந்த 3 விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். அது யாராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே பார்க்குறதுக்கு நீங்கள் ஸ்மார்ட்டாக தெரிவிங்க. நான் சொன்ன இந்த 3 விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் மோட்டிவேஷன்னா என்ன, நாம் உண்மையாலுமே சோஷியல் மீடியாவில் அடிக்ஷன் ஆகிட்டோமா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்மளோட கான்ஃபிடென்ட்டை எப்படி அதிகரிக்கிறது, இது எல்லாமே நான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். இது உங்கள் சர்வேமென் சேனல்.
நன்றி, வணக்கம்.